வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா? இன்றைய அறிவியல் பாடத்தில் நாம் தாவரங்கள் பற்றி படிக்க உள்ளோம். வாருங்கள் மாணவர்களே, இன்றைய பாடத்திற்குள் செல்வோம். தாவரங்கள் பல வகை உள்ளன. வெவ்வேறு தாவரங்கள் வெவ்வேறு பாகங்களை கொண்டுள்ளன. தாவரங்கள் இலைகளின் மூலமாகத்தான் உணவு தயாரிக்கின்றன. தாவரங்களின் இலைகள் இரண்டு வகைப்படும். ஒன்று நேர்கோடு நரம்பு, மற்றொன்று கிளைப்பின்னல் நரம்பு. தாவரங்களின் வளர்ச்சிக்கு ஆதார பாகமாக இருப்பது தண்டுகளாகும். தாவரங்களின் தண்டுகள் இரு வகைப்படும். ஒன்று வன்தண்டு, மற்றொன்று மென்தண்டு. தாவரங்களை நாம் இரு வகையாக பிரிக்க முடியும். பூக்கும் தாவரம், பூக்கா தாவரம். தாவரங்கள் மண்ணில் உறுதியாக நிற்க வேர்கள் அவசியமாகின்றன. வேர்கள் இரு வகைப்படும். அவை ஆணிவேர் மற்றும் சல்லிவேர் ஆகும். நேர்கோடு நரம்பு கொண்ட பிற தாவரங்களை பார்ப்போம். தென்னை மரம், பாண்டான் செடி, கரும்பு செடி ஆகும். கிளைப்பின்னல் நரம்பு கொண்ட பிற தாவரங்கள் போன்சாய் செடி, செம்பருத்தி செடி, காகித பூச்செடி. இனி வன்தண்டு கொண்ட பிற தாவரங்களை பார்ப்போம். பலாமரம், ரம்புத்தான் மரம், மாமரம். மென்தண்டு கொண்ட பிற தாவரங்களை பார்ப்போம். வாழை மரம், காசி தும்பை செடி, கரும்பு செடி. இனி பூக்கும் தாவரங்களின் வரிசையை பார்ப்போம். புல் பூ பூக்கும், பண்டான் செடி பூ பூக்கும், செராய் செடி பூ பூக்கும். பூக்கா தாவரங்களின் வகைகளை பார்ப்போம். பெரணி, கற்றாழை, காளான் பூக்கா தாவரங்கள் ஆகும். பலாமரம், செம்பருத்தி செடி, ரோஜா செடி ஆணிவேர் கொண்ட தாவரங்கள் ஆகும். இறுதியாக சல்லி வேர் கொண்ட தாவரங்களின் வகைகளை பார்ப்போம். பாண்டான் செடி, தென்னை மரம், பெரணி போன்றவைகள் சல்லி வேர் கொண்ட தாவரங்கள் ஆகும். என்ன மாணவர்களே, இன்றைய பாடம் உங்களுக்கு புரிந்ததா? உங்களுக்கு நன்றாக புரிந்தது என்றால் அடுத்து வரும் கேள்விகளுக்கு விடை சொல்லுங்கள் பார்ப்போம். ஆம் மாணவர்களே, இந்த வேரின் பெயர் சல்லி வேர் ஆகும். இந்த வேரின் தாவரம் என்னவென்று தெரியுமா? தென்னை மரம்.
என்ன மாணவர்களே, கேள்விக்கான விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், சிவப்பு முள்ளங்கிக்கு ஆணி வேர் உள்ளது. ஆம் மாணவர்களே, கள்ளிச்செடி மின்தண்டு கொண்ட தாவரமாகும். அது தன் தண்டுகளில் நீரை சேமித்துக் கொள்ளும். ஆம் மாணவர்களே, சரியான பதில். தாமரை செடிக்கு மென்தண்டுதான் உள்ளது. நல்லது மாணவர்களே, இன்றைய பாடம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.